ஒரு வேலை செய்யலாம். அந்த பையனோட படிப்பு பாதியிலேயே நிக்குதுன்னு சொல்றதுனால அந்த பையனை நாம படிக்க வைக்கலாம். திறமைசாலிங்களுக்கு உதவி பண்றதுல தப்பு ஒன்றும் கிடையாதே. இங்க பாரு, கல்யாணத்தை பத்தியும் யோசிங்க. ஐயோ, மறுபடியும் அத பத்தியே பேசுற? அந்த பையன் உன்னை அடிக்கடி சந்திப்பான் இல்லையா? நீ அவனை கவனிச்சுக்கிட்டே இரு. அவன் எல்லாம் நல்லபடியா இருந்தா மத்ததை யோசிப்போம். ஓகே, இப்ப அவனை படிக்க வைக்கிறது உறுதி தானே? அப்போ உடனே அவனோட டேர்ம் ஃபீஸ் கட்டணுமா? எவ்வளவு கட்டணுமா? கேட்டு சொல்றேன்க்கா. கேட்டு தெரிஞ்சுக்க. டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கடனை தீக்கணும்னு சொல்லிடு. சரிக்கா. எதுக்கு சொல்றேன்னு புரியுதுல்ல? புரிஞ்சுதுக்கா. சும்மா படிக்க வச்சா நாம ஏதோ ஆசைப்பட்டு படிக்க வச்சதா அவன் நினைப்பான். அதானே? எனக்கு எல்லாமே கிளீனா புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அந்த பையனை நான் பார்க்கணும். சரிக்கா, நான் மட்டும் வந்ததுனால இவ்வளோ டிஸ்கஷன். அந்த பையனை கூட்டிட்டு வந்திருந்தா அவனை இங்கேயே உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. அந்த பையன் ரொம்ப நல்லவன்க்கா. சொன்னதையே சொல்லாதடா, போடா. செங்காவை கொஞ்சம் உள்ள வர சொல்லிட்டு போ. சரி. செங்கா இல்லனா கிருஷ்ணனை கொஞ்சம் அனுப்பு. சரி. டேய் கிருஷ்ணா. தம்பி. சங்கையா எங்கடா? வயலுக்கு போய்கிறான் தம்பி. அம்மா எதுக்கோ கூப்பிடுறாங்க. சரிங்க தம்பி. அம்மா கூப்பிட்டீங்களா? கிருஷ்ணா, உடனே ஐயர் வீட்டுக்கு போய் நான் அவரை கொஞ்சம் வர சொன்னதா சொல்லு. சரிங்க அம்மா. இங்க பாரு கிருஷ்ணா, ஒருவேளை அவரு வீட்ல இல்லனா அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, இந்த மாதிரி ஸ்ரீலட்சுமி அனுப்பிச்சாங்க, அவரு வந்ததும் உடனே வந்து என்ன பார்க்க சொல்லி சொன்னதா சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா, அப்படியே சொல்றேன். வணக்கம்ண்ணே. என்னையா டாக்டரு வந்துட்டியா? உன்னை எப்படி பிடிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. நீ தினமும் சாப்பிட்றியா இல்லையா? காலையில டிஃபன் சாப்பிட்டியா? யாரோ காந்தம்மாவா வாழையில பறிச்சுட்டு போனாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதை விடு, காலையில நீ டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா அதை சொல்லு. என்ன சாப்பிட்ட? இட்லியா பூரியா? நீ ஆவ, கண்டிப்பா டாக்டர் ஆவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா? என்ன வீடு பூட்டி இருக்கு? சுமதி எங்க போயிட்டா? எங்க போனாங்கன்னு தெரியல, நான் வரும்போது பூட்டி இருந்தது. சரி வா போலாம், டிஃபன் சாப்பிட்டு வரலாம். வேண்டாங்க, எனக்கு பசிக்கல. உட்காரு. உனக்கு பசிக்கிற மாதிரி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், சொல்லட்டுமா? உங்க அக்கா ஒத்துக்கிட்டாங்களானே? ஒத்துக்கிட்ட மாதிரி தான். உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உன்னை பார்த்ததும் ஒத்துக்கிறதுக்கு நான் சொன்னதை விட உன்னை பார்த்ததுமே கொடுத்துருவாங்க. என் அக்கா மனசு என்னன்னு எனக்கு தெரியும்ல. எப்போ போலாம்னா? இப்போ போலாமா? நீ ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம். அப்படின்னா வாங்க, ஏதாவது சாப்பிட்டு வரலாம். வாங்க. உட்காரு. உட்காரியா? சுமதி வரணும், கதவை திறக்கணும், சமையல் செய்யணும், நாம சாப்பிட உட்காரணும். நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்ற நம்பிக்கை எனக்கு வரணும். அப்பதான் உன்னை என் அக்கா வீட்டு கூட்டிட்டு போவேன். சொல்லு, அப்புறம் என்ன விசேஷம்?
டம் அடிக்கிறியா? ஏன் முன்னாடி டம் அடிக்க சங்கடமா? வேண்டாங்க, எனக்கு பழக்கம் இல்லை. வேற என்ன பழக்கம் இருக்கு? தண்ணி அடிப்பியா? இல்லைங்க. அட்லீஸ்ட் பீரு எதுவும் குடிக்க மாட்டேங்க. யப்பா, வந்துட்டான்டா உத்தம புத்திரன். நல்ல வேலை, அதிர்ஷ்டம். காஃபி டீயாவது குடிக்கிறியே? இல்லைங்க, அதுவும் எனக்கு பழக்கம் இல்லை. அடா பாவி, காலாங்காத்தால எங்க வீட்டுல நீ காஃபி குடிச்சல்ல? ஏதோ மரியாதைக்காக குடிச்சங்க. நீங்க ஏதாவது தப்பா நினைப்பீங்கன்னு. நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்பா. சரி புடி, இல்லைன்னா நான் தப்பா நினைப்பேன். வேண்டாங்க, இது அந்த கேட்டகரிக்கு வராது. அந்த கேட்டகரிக்கு வராத. நீ இந்த டம்ம அடிக்கலன்னா உன்னை படிக்க வைக்க மாட்டாங்க. என்ன பண்ண போற? பரவாயில்லைங்க, நான் பணத்துக்கு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ டாக்டர் ஆவன்னு சொன்னல? இல்ல, ரொம்ப நல்ல டாக்டர் ஆவ. குட், வெரி குட். என்னங்க, நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. நீ எங்க போயிட்டு வந்த? சேஷாவோட பையன் அமெரிக்கா போறானா, அதான் ஸ்வீட் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. போயிட்டு போலாம்ல, நாங்க 2 பேரும் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு போமே. பரவாயில்லங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிருவேன். நான் அங்க அப்புறமா போய்க்கிறேங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க டாக்டர். நாங்க வந்திருக்கோம்னு உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டு பையன் ராமு சொன்னாங்க. இந்த வீடா? ஆமா. ஏன்? நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஏன் உன் மாமா ஏதாவது அனுப்புனாரா? கேஸ் விஷயமா இல்ல. அப்புறம் வீடு பெருசா இருக்குன்றதுக்காக படிப்புக்காக பணம் கேட்க வந்தியா? கமலேஷ் அண்ணா, நீங்க என்ன ரொம்ப சீப்பா எடை போடுறீங்கண்ணே. சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். பின்ன எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? நீலாம்பரி உங்க அக்கா பொண்ணு தானே? ஆமா. அந்த பொண்ணு அவங்க அப்பா டெத் சர்டிபிகேட் ஆட்டோல மறந்துட்டாங்க. அது எந்த நினைச்சு ஆட்டோக்காரர் என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேட்ன்றதுனால கொண்டு வந்து கொடுத்தேன். ஓகே, அப்ப என் வேலை இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிரும். அப்ப என் அக்கா உன்னை பார்த்தாளா? பார்த்தாங்க. ரொம்ப அமைதியா அன்பா பேசினாங்க. என்னை உள்ள கூட்டிட்டு போய் அன்பா உட்காந்து பேசினாங்க. ரொம்ப நல்லவங்க. என் சிரமத்தை நீ ரொம்ப குறைச்சிட்ட. பால்ல விழுந்த திராட்சை மாதிரி. வா. கமலேஷ் அண்ணா, கால்ல விழலன்னு நான் கீழே விழுந்துட்டேன். நீ என்ன சொல்ற? என்னாச்சு? அக்கா உன்னை ஏதாவது சொன்னாலா? ஐயோ, அந்த மாதிரி இல்ல. அவங்க கடவுள் மாதிரி. நான் சாப்பிடாம போறேன்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இந்த காலத்துலயும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் ஏயா பால்ல விழாம கீழே விழுந்தேன்னு சொல்ற? நீலாம்பரி நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து வெளியில போற வரைக்கும் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் கெட்ட நேரம் என்னன்னு தெரியல. அவங்க என்ன பார்த்த உடனே ஏன்னு தெரியல அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே வரல. நீலாவை பத்தி நீ பயப்படுறியா? நல்ல ஆளுப்பா நீ. அவ நல்ல ஃப்ரெண்ட்லி அண்ட் நேச்சர்ப்பா. ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பா. வா, போக போக உனக்கே தெரியும். வா. உக்காரு. அக்கா பூஜை ரூம்ல இருப்பாங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். வணக்கம்மா. நீயா? ஆமாங்க, இப்பதான் கமலேஷ் அண்ணன் கிட்ட சொன்னேன் இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னு. ஏண்டா, நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம். எனக்கே இப்பதானக்கா தெரியும். உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் இப்ப சொல்லல. நல்ல ஆளுப்பா நீ. சரி வா உட்காரு. நீ உட்காரு தம்பி. உட்காருப்பா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என் தம்பி சொன்னாப்பா. முதல்ல யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எதுக்கு வாக்கு கொடுக்கணும்னு உன்னை பார்க்கணும்னு சொன்னேன் தம்பி. நீ தானே முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வர சொல்லியிருக்கவே மாட்டேன். பரவாயில்லைங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்டு வாங்கிக்கப்பா. புரிஞ்சுதா? சரிங்க சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க.
சக்கரபாணியோட சொந்தக்கார பையன்னு சொன்ன உடனே எனக்கு என்னமோ நீதான் ஞாபகத்துக்கு வந்தப்பா. எதுக்காகன்னா அன்னைக்கு நீ வந்தப்ப உன் மாமா பேரை சொல்லல, ஆனா பக்கத்து ஊர்ல உன் மாமா வக்கீல்னு சொன்ன இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு ஒருவேளை எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு போப்பான்னு சொன்னதுக்கு கூச்சப்பட்ட. ஆனா இன்னைக்கு பாத்தியா? தப்பா நினைச்சுக்காத தம்பி. ஐயோ பரவாயில்லைங்க. இது எந்த ஜென்மத்து பந்தம்னு தெரியலப்பா. இன்னில இருந்து ஒவ்வொரு ஹாலிடே அன்னைக்கும் நீ நம்ம வீட்ல வந்து தான் சாப்பிடணும். என்ன பனிஷ்மெண்ட்னு நினைச்சுக்கிட்டியா? அச்சச்சோ இல்லங்க. நம்ம வீட்ல சாப்பாடு நல்லாதான்ப்பா இருக்கும். சரி போயிட்டு வாப்பா. கமலேஷ் தம்பியை கூட்டிட்டு போப்பா. அக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சாய் கொஞ்ச நேரம் வெளியே உட்காரு, இதோ வந்துடுறேன். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லப்பா. போயிட்டு வரேங்க. சரிப்பா. என்னக்கா நல்லா இருக்கான்ல? கல்யாணம் பண்ணிடலாமா? அந்த பையனை பத்தி நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் அந்த பையனுக்கும் சரி நீலாம்பரிக்கும் சரி உங்க வீட்லயும் சரி இந்த விஷயத்தை பத்தி வெளியில பேசிக்காத. சரிக்கா. இந்த பையனை இந்த ஊர்லயே இருக்க வச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலனா இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாதுன்னு நீலாம்பரி சொல்லிருக்கா. அவ சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல. நம்ம ஊர்ல அவன் எங்க இருந்தா நல்லா இருக்கும்? எங்க வீட்ல தங்க வைக்கிறேன். எங்க வீடு பெருசா தானே இருக்கு. அப்புறம் சுமதி கேட்டா என்ன சொல்லுவ? சுமதி என்ன சொன்னா தெரியுமா? சத்தியவதி 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னா. அதுவும் என்னை எதிர்த்து. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாளாக்கா. சரி நான் கிளம்புறேன். அவன் வெயிட் பண்றான். தப்பா நினைச்சுக்க போறான். நல்லா இருக்காது. சரிப்பா. இவ மறுபடியும் ஸ்வீட் பண்ண போயிட்டா போல இருக்கு. இவகிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். சரி சாயங்காலமா சொல்லிக்கலாம். வா உட்காரு. உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். ஐயா அது ஒண்ணும் இல்ல டாக்டர். என் அக்கா ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்கா. நீ எங்க கண்ணு முன்னாடி இருந்தே படிக்கணும்னு. அதனால உன் அக்கா கிட்டயே மாமா கிட்டயே சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு நீ இங்க வந்துரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? பட்டிக்காட்டுல எப்படி இருந்து எப்படி படிக்கணும்னா நீ எதுக்கோ கவலைப்படாத. எங்க வீட்ல இருந்தே நீ படிச்சுக்கலாம். ஓகே இல்ல? ஓகேங்க. இந்த விஷயத்த நீ உன் மாமா கிட்ட சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒருவேளை உன் அத்தை ஒத்துக்காம போலாம். எதனாலனா உன்னை பெத்த பையன் மாதிரி வளர்த்ததுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்ப வேணாலும் போய் பாரு அவங்கள. இங்க இருந்து பக்கம் தானே. நீ எப்போ வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி. வா பஸ் ஸ்டாண்டு கிட்ட விட்டுறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டன்றதே மறந்துரு. சுமதி, வாழ்க்கையில இது வரைக்கும் நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு முதல் தடவையா உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்றேன்டி. என்னங்க அது? வைர நெக்லஸ் வாங்கிட்டீங்களா? எப்போ உனக்கு நகை தானே. வைர நெக்லஸ் இல்லடி. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயை அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனால. சாயை படிக்க வைக்க அக்கா ஒத்துக்கிட்டாங்க. அப்பாடா ஒத்துக்கிட்டாங்களா? கண்டிப்பா படிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்படியே நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவனை அக்கா படிக்க வைக்கிறாங்க சரி. நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணலாம்? நம்ம என்னங்க பண்ண முடியும்? அந்த பையனுக்கு தேவை படிப்பு தானே. அதுதான் நிறைவேறிடுச்சுல. அது கிடையாதுரி பைத்தியக்காரி. படிக்க வைக்க அக்கா இருக்காங்க சரி. சாப்பாடு துணிமணிலாம் எப்படி? அப்போ அத பத்தியும் அக்கா கிட்டயே கேட்ட வேண்டியது தானே.
அது இல்லடி, எங்க அப்பா ஏழை பசங்களை நிறைய பேரை படிக்க வச்சாரு. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. எப்படியோ அக்கா படிக்க வைக்கிறாங்கல்ல, சாயை நம்ம வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு போடலாண்டி, புண்ணியம் கிடைக்கும். ம் சரிங்க, உங்க இஷ்டம். இதுல ஏன் சுயநலமும் ஒண்ணு இருக்குடி. அவனுக்கு சத்யாவை கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கலான்னு நினைச்சல்ல, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதனால அவனை நம்ம பையனா நினைச்சுக்கலாம். என்ன சொல்ற? நல்லா இருக்குங்க. அப்போ உனக்கு மகன் இல்லாத குறையும் தீர்ந்து போயிடும். ஆமா தானே? ஆமாங்க. இப்பவும் எல்லா வேலையும் என்னால பாத்துக்க முடியல. அந்த மேட்டு வேலையை சாயை பாத்துக்க சொல்றேன். அங்க அந்த அளவுக்கு வேலை இருக்காது. சாய் படிப்புக்கும் டிஸ்டர்ப் இருக்காது. மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒழுங்கா படிக்கிற பையன் நம்ம வீட்டுல இருந்தா சத்யாவும் நல்லபடியா படிப்பா. என்ன? ஆமாங்க. அப்போ சந்தோஷமா? என் முடிவு சரியா இருக்கா? நல்லா இருக்குங்க. என்ன போட போற? காஃபிங்க. காஃபியா? சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் 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 போட்டு கொண்டு வா. என்ன வக்கீல் சார், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே, யாரோ ஏழை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே, அவனுக்கு சொத்து பத்தி எதுவும் இல்லையாமே அப்படின்னு ரோட்ல போற கண்ட கண்ட கழுதையெல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சே 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 சே, அவங்க விஷயம் தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் விஷயம் அவங்களுக்கு தேவை. முட்டாளுங்க முட்டாளுங்க. நீங்க எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கிறீங்க? ஆமான்னு சொல்லி சில பேருக்கு பதில் சொல்லிடுங்க, அவங்களே தன்னால வாய மூடிடுவாங்க. அப்படி சொல்றதா இருந்தா இந்த கஷ்டம்லாம் எனக்கு எதுக்கு? தமிழ்த்தாயின் மடியில் கமழ்கின்ற